இருக்கிற நீ நாடகம் பார்க்குற ஆசையே போயிடுது எனக்கு. ஆமா, அப்புறம் என்ன பண்றது? வீட்டுல ஏன் நாடகம் பார்க்க வேண்டியதா? ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா அப்படியே இங்க வந்து உட்காந்து காய்கறி அரைஞ்சிக்கிட்டு பார்த்துட்டே இருப்பேன். ஏன் எனக்கு நாடகமே பார்க்கவே தோண மாட்டுது. அந்த காலத்துல எப்படி இருந்தது நாடகங்கள்லாம், இப்ப என்ன ஓடுது சொல்லு பார்க்க. அதுல ஏதாவது ஒண்ணு புரியுதா? ஏதாவது கதை இருக்குது அதுல? என்னன்னுவோ பெரிய பெரிய வீட்டுல இருக்கிறானுவோ, காசுக்கு எந்த குறையும் இருக்க மாட்டுது. எல்லாம் இதெல்லாம் ஒரு நாடகமா? அப்ப ஓடின நாடகம் தான். அப்ப பார்த்த மாதிரிலாம் இப்ப எந்த நாடகமே இல்லையே. எல்லாம் என்னென்னமோ ஓடுங்க கிடக்குது, ஒண்ணுமே புரிய மாட்டுது. ஆமா சம்பந்தி, ஆமா ஆமா. அந்த காலத்துல ஓடுற நாடகங்கள்ல மாதிரி வருமா இப்ப ஓடுற நாடகம்? எதோ பாக்குறேன், ஆனா அப்ப ஓடினதுதான் நாடகம். அம்மா சரிதாம்மா, அப்போ ஓடின நாடகம் வேற மாதிரி இருந்துதான். இப்ப காலம் மாறி போச்சு இல்லம்மா, அதுக்கு தகுந்த மாதிரி நாடகங்கள் எல்லாம் மாறி போச்சு. அப்ப இருந்த மாதிரி அப்பெல்லாம் நம்ம இருக்கிறோம். இப்ப எவ்வளவு வசதியில முன்னேறி எல்லாம் வந்துட்டோம். அது மாதிரி இப்ப இருக்க நாடகம் அதே மாதிரியே கெடுக்கிறாங்க. இதுல என்ன இருக்குமா? அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு போனது, ஏதோ ஒரு பொழுதுபோக்கு பார்க்க வேண்டியதான். எல்லாம் சரிதான் காமாச்சு, அதுக்குன்னு என்னென்னமோ அப்படியே காமிக்கிறானுவோ. நம்ம சுத்தி என்ன நடக்குது அதை தானே காமிக்கணும், அதை வச்சு தானே எடுக்கணும். இன்னும் இவனு இஷ்டத்துக்கு எடுக்கிறானுவோ. என்னென்னமோ கல்யாணம் பண்றது, அதாவது லவ் பண்றது, இதே தான் எடுக்கிறானுவோ. அடுத்த நாள் பார்க்கணும்னு விறுவிறுப்பா பார்ப்போம். இப்பெல்லாம் அப்படியா இருக்குது? அந்த விறுவிறுப்பு இல்லை, ஒரு சுவாரஸ்யம் இல்லை. கதையில ஒரு பிரச்சனை, அது நேரத்தில் ஒரு சந்தோஷம், காமெடி, அப்படி எல்லாம் கலந்து வரணும். இப்போ அது மாதிரியா வருது? அப்பெல்லாம் ஒரு 2-3 குடும்பம் இருக்கும், அங்கங்க காமிப்பாங்க மாற்றி மாற்றி. இப்போ ஒரே ஒரு வீடு, அந்த வீட்டை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் காமிக்கிறானுவோ. இதெல்லாம் ஒரு நாடகமா? இது வேற பார்க்குறாங்க. சரிதாம்மா, நீ சொல்றது எல்லாமே கரெக்டு தான். எனக்கு கூட தான் பிடிக்கல. ஆனால் அதே நேரத்தில் அப்படியே கொஞ்சம் ஏதாவது பார்க்க வேண்டியதான். இதுல கொஞ்சம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக பண்ணுறாங்க, அதை அப்படியே பார்த்துட்டு போக வேண்டியதாம்மா. சரிடி, என்ன இது? இப்ப போய் சந்தனம் வச்சுன்னு இருக்க பத்திரிக்கைக்கு நீ யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கா 2-3 பேருக்கு யாருக்கா விட்டு போச்சா? யாருக்கு வைக்க போற? இல்லம்மா, யார் வெளியில வைக்க வேண்டியதெல்லாம் வச்சாச்சு. இன்னும் ஊர் பத்திரிக்கை வைக்கலாமா? அதான் இன்னைக்கு நைட்டு போயிட்டு வச்சுட்டு வரதுக்கு தான் சந்தனம் வச்சுன்னு இருக்கிறேன். ஆட போடி, நல்லா இருக்குது உன் கதை. என்னக்கா முன்னாடியே வைக்கிறது இல்ல? என்ன போனி, இதெல்லாம் யாரும் எடுத்து செய்யறது இல்லையா? எங்க மாப்பிள்ளை எங்க இதெல்லாம் முன்னாடியே வைக்கிறது இல்லையா? இப்பயே வைப்பாங்க. கல்யாண வேலையை பாக்குறது விட்டு இப்ப போய் பத்திரிக்கை வைக்கிறாங்களாம். சம்பந்தி அம்மா, முன்னாடியே பத்திரிக்கை வச்சுட்டா கல்யாணத்தை மறந்துடுவாங்க. இப்ப கிட்டக்க வரும்போது வச்சாதான் கல்யாணத்துக்கு வருவாங்க. ஆமாமா, மாமா சொல்ற மாதிரியே இப்ப கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி வச்சாதான் இது ஞாபகம் இருக்கும். அப்பதான் எல்லாரும் வருவாங்கம்மா. முன்னாடியே வச்சா மறந்துடுவாங்க. அதுக்கு நம்ம நேரம் இல்லம்மா. இப்ப என்ன நைட்டு போனா அப்படியே 2-3 தெரு அப்படியே போய் சுத்தி வச்சிட வேண்டியதுதான். என்ன நல்லா இருக்குதா டிசைனு? நல்லா இருக்கு சந்தியா. நான் கூட இந்த அளவுக்கு போட மாட்டேன், நீ நல்லா போடுறியே. எனக்கு நிறைய டிசைன் தெரியும், ஆனா என்னை விட நீ அழகா போடுற சந்தியா. இதெல்லாம் உங்ககிட்ட இருக்க ஒரு டேலண்ட் தான். உங்களுக்கு தெரியுதா? நீ மற்ற யாருக்கும் தெரிய மாட்டேது. எனக்கு ஒன்றும் தெரியாது சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு டேலண்ட் தானே சந்தியா? உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது சந்தியா. ஒன்றும் தெரியலனா இதை தெரிஞ்சு வச்சு என்ன பண்றது? வேற ஒரு வீட்டுக்கு வாழ போறேனா மற்ற விஷயம் தெரிஞ்சிருக்கணும் சந்தியா. சமையல் செய்யறதா இருக்கட்டும், வாசப்படி பெருக்கி கோலம் போடுறது, அந்த மாதிரி குடும்பத்துல என்னென்ன விஷயம் முக்கியமா செய்யணுமோ அது உனக்கு தெரியலையே சந்தியா. எனக்கு தெரிஞ்சதுதான் நீ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது இந்த டேலண்ட் தான். வேற ஏதாவது சொல்றீங்களா? செய்யறேன். இந்த சமையல் செய்யறதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க சந்தியா. உன்னை இந்த காலத்துக்கு திருத்த முடியாது சந்தியா. நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க போற. பாக்குறேன். அப்புறம் வர. ஏய் மேனகா, எடை போய் உட்காருப்போ. ஒன்னதான் மேனகா, எடை போய் உட்காருப்போ. போகமாட்டேன், இங்கதான் உட்கார்ந்து இருப்பேன். எனக்கு கோன்னு வச்சு விடுங்க. சரி மேனகா. சித்தி வைப்பாங்க, நீ எடை போய் உட்காரு. அப்பதான் வைப்பாங்க. எடை போயிட்டே அக்கா பக்கத்துல உட்காருப்போ. சந்தியா, அத்தா இன்னைக்கு ஏதோ வந்து சொன்னாங்க. ஏதோ ரம்யாவோட தம்பிக்கு உன்னை கட்டி கொடுக்க போறாங்களாமே. உங்ககிட்ட சொன்னாங்களா? வந்து என்ன முடிவு எடுத்திருக்க? அதை ஏன் நீ கேக்குறீங்க?
அன்னைக்கு அம்மா வந்து இந்த மாதிரி நான் சொன்னேன், இந்த மாதிரி கல்யாணம் எனக்கு வேண்டாம், நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கேட்கவே இல்லை. நான் சொல்கிறதான் முடிவு, நீ அவனை தான் கட்டிக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நான் எதுவும் பேசலை அண்ணி. சரிடி, நீ சொல்ல வேண்டியதானே இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அப்படி இல்லை அவங்க ஏற்பாடு பண்ணு போயிட போகிறாங்க. இதை கேள்விப்பட்டு ஏற்பாடு பண்ணுறாங்களாமே, எல்லாரும் பேசிட்டு தான் இருக்காங்க அதை பற்றி. இன்னும் நீ சொன்னா அதை பற்றி பேசாமல் இருப்பாங்கல்ல அண்ணி. நான் அவங்ககிட்ட சொன்னேன், அவன் வந்து நீ எதுவும் சொல்லாத, நான் எப்போ சொல்கிறேன் அதுக்குள்ளே நான் ஒரு முடிவு பண்ணி சொல்கிறேன், நீ அது வரைக்கும் எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறான். நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அப்புறம் அது எப்படி என்ன மீறி எப்படி ஏற்பாடு பண்ணுறாங்க என்கிட்ட கேட்பாங்களே எல்லாரும். அப்போ நான் சொல்லி பார்த்துக்கிறேன். இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லுவேன், நான் ஏன் லவ் பண்ணுறேன்னு சொல்லணும், நான் அதை பொறுமையாக சொல்லிப்பேன். சரி சந்தியா, எதாக இருந்தாலும் ஒரு முடிவு எடு. நீ வேணா அமைதியாக இருந்தால் அவங்க அப்புறம் கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏதோ கேள்விப்பட்டேன் நான், ஏதோ நிச்சயதார்த்தம்லாம் பண்ணலான்றலாம் முடிவு பண்ணிட்டாங்களாமே. நீ அமைதியாக இருந்தால் எப்படி? ஏன் சொல்லு, என்கிட்ட சொல்லு, நான் கூட பேசுகிறேன். நான் பார்த்துக்கிறேன் நீ, நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, நான் எப்போ எப்படி பேசிக்கன்னு நான் பார்த்துக்கிறேன் நீ. சரிடி, சஸ்பென்ஸாகவே வச்சுருக்கேன், யார் என்ன என்கிட்ட சொல்லலாம்ல? நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சொல்லுடி, ஊர் என்ன, எந்த இடம், அவங்களோட பேக்ரவுண்ட்லாம் என்ன, அவனை பற்றி ஏதாவது சொல்லு என்கிட்ட. இதான் இப்போ இதானா நான் உங்களுக்காக பேசுவோம்ல, சொல்லு. அதெல்லாம் சரிடி, பத்திரிக்கை எனக்கே கொடுக்கவே இல்லை. எங்க கல்யாணம் என்ன மண்டபத்தில் ஒரு விவரமும் என்கிட்ட சொல்லவே இல்லை. அம்மா, கல்யாணம் வந்து கோவிலில் வச்சிருக்கிறோம்மா, உங்ககிட்ட சொல்லவே இல்லைல்ல. காலையில் கோவிலில் கல்யாணத்தை முடிச்சுட்டு சாயங்காலமா இங்கே மண்டபத்தில் வந்து ரிசப்ஷன் வச்சிருக்கோம்மா, வரவேற்பு. என்னது கோவில்ல கல்யாணமா? இது எப்ப எடுத்தீங்க முடிவு? நிச்சயதார்த்தம் அப்ப மண்டபத்தில் தானே பேசிக்கணும், அதுக்குள்ள என்ன மாத்திட்டீங்க? என்ன கோயில், எந்த கோவில்ல? அம்மா, திருவந்திபுரம் இருக்குல்ல, திருவந்திபுரம் அந்த பெருமா கோவில தாமா வச்சிருக்கோம் கல்யாணத்தை. அங்க வச்சிருக்கீங்களா? நல்ல நல்ல முடிவு தான், அந்த கோவில வைக்கலாம், அங்க நிறைய கல்யாணம்லாம் நடக்கும். ஆமாமா, அது ரொம்ப பேர் போனா கோயில் அது. சரி, இங்க இருந்து எப்படி நம்மலாம் போறது? கல்யாணத்துக்குலாம் ஊர் மக்கள்லாம் வர சொல்லிருக்கீங்களா, இல்ல வரவேற்பு வர சொல்லிட்டீங்களா? கல்யாணத்துக்கு யாரும் வரலையா? அம்மா, அப்படியே காலையில ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு, 4 மணிக்கு அதுக்கு முன்னாடியே எழுந்திருக்கணும். எழுந்திரிச்சு எல்லாரும் கிளம்பி அப்படியே வேன் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோமா, அதில் அப்படியே நம்ம எல்லாரும் போய்க்கலாம். ஊர் சனங்க யாராவது வராங்கன்னா அவங்களும் அப்படியே ஏறிக்கிட்டே போயிட வேண்டியதா. இப்போ கோவிலுக்கு யாரும் வரலாம், இப்போ சாயந்தரம் வரவேற்பு வந்துட போகிறாங்க. வரவங்க யாராவது நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க மட்டும் கூட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் சாயந்தரம் வரவேற்புக்கு எல்லாரும் வந்துடுவாங்க. அது இங்கே பக்கத்தில் தானே மண்டபத்தில் வச்சுருக்கோம், அது ஒன்றும் பிரச்சனைமா. சம்பந்தி, மாப்பிள்ளை எங்க? மாப்பிள்ளை ஆளா காணா? சம்பந்தி ரங்கநாதன் கூரை புடவையும் வேஸ்ட் சட்டையும் வாங்க போயிருக்கான் சம்பந்தி. ஓ அப்படியே சம்பந்தி, வாங்கிட்டு வரட்டும். வாங்க மாமா, வாங்க வாங்க. உங்களை பத்தி தான் அம்மா கேட்டு இருந்தாங்க, எங்க போனீங்கன்னு. என்னத்த இந்த கூரை புடவையும் வேஸ்ட் சட்டையும் வாங்க போயிருந்தாத்த, பாருங்க நல்லா இருக்கானு. நல்லா இருக்குது மாப்பிள்ள, எடுத்துன்னு போயிட்டு சாமி ரூம்ல வைங்க. சரிங்க அத்த. வேணாம் நீ, நான் எல்லார்கிட்டையும் சொல்கிறப்பே உங்ககிட்டயே சொல்கிறேன். நான் என்ன முடிவு எடுக்கிறது தெரியாமல் இருக்கேன் நான். எனக்கே நான் கூட அவங்க வீட்டுக்கு போனதே இல்லை. நான் எங்கே இருந்து என்னத்தை சொல்கிறேன்? நான் அவங்க அப்பா அம்மா யாரையுமே பார்த்ததே கிடையாது. நான் என்னது, அவங்க வீட்டுக்கே போனதில்லை, அவங்க அப்பா அம்மாவை கூட பார்த்தது இல்லையா? என்னடி இப்படி இருக்க? என்ன இதெல்லாம் லவ் பண்ணுறன்ற? ஆமாம் நீ, நான் காலேஜ் படிக்கும் போது அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஏற வரல, அப்போ போகிற வழியிலலாம் நின்றுட்டு இருப்பான். அப்படியே பழக்கம் தானே எனக்கு. அதுக்கப்புறம் ஃபோனில் பேசிட்டு இருக்கே தவிர எனக்கு அவங்க வீட்டுக்குலாம் நான் போனதே கிடையாது. நானும் வரேன், எப்பயாவது வரேன் கூப்பிட்டு அப்படி சொன்னேன். அவன் இது வரைக்கும் எதுவுமே கூப்பிடல. என்னடி இப்படி இருக்க? போகிறப்ப வரப்ப பார்த்தவனை லவ் பண்ணிட்டு அவனை கட்டிக்க போகிறான் சொல்கிற. வீட்டை போயிட்டு பாரு, அவங்க அப்பா அம்மாவை பாரு, உன்னோட பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்க. என்னடி நீ படிச்சிருக்க, எப்படி இருக்க? அண்ணி, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை கிடையாது. அவன் பேக்ரவுண்ட்ல நல்ல பேக்ரவுண்டு தான். அவங்க ரொம்ப வசதியானவங்க கண்ணி. அவங்க இவனும் அந்த கம்பெனிலாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப எல்லாம் ரிச் ஃபேமிலி. நீ ரிச் ஃபேமிலியா? அப்படின்னா நீ உனக்கு எப்படி தெரியும் ரிச் ஃபேமிலின்னு? நீ எப்படி சொல்ற? அண்ணி, அவன் தான் நீ சொன்னான் எல்லாத்தையும். இவ்வளோ நல்லா லவ் பண்ணுறான், இப்போ இது கூட உங்களுக்கு தெரியாது. அப்படி அவன் தான் எல்லாத்தையும் சொன்னான்.
சரிடி. சரி, நீ அப்புறமா எனக்கு வந்து அவன் நம்பரு அவன் ஊர் பேர்லாம் சொல்லு. நானா போயிட்டு விசாரிச்சு பார்க்குறேன். என்ன அவங்க எவ்வளோ ரிச் ஃபேமிலியா என்ன எது நான் பார்க்குறேன். சரிங்க நீ, நான் அப்புறமா எல்லாருக்கும் சொல்லும் போது சொல்கிறேன் உங்ககிட்டயும். எனக்கு வச்சு விடுங்கப்பா, எவ்வளோ நேரமா நான் உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு வச்சு விடுங்க, எனக்கு பசிக்குது. நீங்கள் வச்சு விட்டீங்கன்னா தான் நான் அப்புறமா கழுவிட்டு சாப்பிட முடியும். எனக்கு வச்சு விடுங்க. சந்தியா, சரி அதில் கோன் இருக்கா? கோன் இருந்தா மேனகாக்க வச்சு விடு. எனக்கும் வச்சு விடுங்க. சரி சரி வித்யா, வச்சு விடுவாங்க அத்தை, இருங்க. சரி, நீ என்ன பண்ற, போயிட்டு என்னோட ரூம்ல அங்க ஒரு கோன் இருக்கு இந்த மாதிரியே, அந்த கோன் எடுத்துட்டு வா. இதுல கம்மியா தான் இருக்கு, 2 பேருக்கு வச்சா பத்தாது. நீ போய் அதை ஒன்று எடுத்துட்டு வா. சரி, எடுத்துட்டு வரேன். எனக்கு காஞ்சிடுச்சு, நான் கழுவிடலாமா? போதும் அபி, போ, நீ போயிட்டு கை கழுவு போ. என்ன சார்ஸ், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போல? எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி. நீ அப்புறம் சாயங்காலம் கிளம்பணும்ல, அங்கே போயிட்டு அப்புறம் அங்கே பொண்ணு அழைச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு காலைல கோயிலுக்கு கிளம்பணும். அதான் இப்போ எல்லாத்தையும் எதுவும் மறந்துடக்கூடாது பற்றியா, அதுக்கு தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னு இருக்கிறேன். இந்த தவளையை பாரு, ஸ்வீட்லாம் வைக்கிறதுலாம் போதுமா? இன்னும் நான் ஸ்வீட் வைக்கணும்னு பாரு மதனியே. பானெல்லாம் வந்தாச்சா? எங்க செய்ய சொல்லியிருந்தீங்க? எப்போ வாங்கிட்டு வந்தீங்க இதெல்லாம்? இதோ அங்கதான் மதனி, பானை செய்யறாங்களா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட தான் சொல்லி வச்சிருந்தோம் 2 நாளைக்கு முன்னாடியே. அதான் செஞ்சு இப்பதான் வந்தது மதனியே. சரியா, ஒரு தவளையில லட்டு வச்சுட்டேன். அப்புறம் வேற என்னென்ன ஸ்வீட்டு? இது மைசூர் பாக்கு வை, அப்புறம் பாதிஷா, அதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு வை ஒரு தவளையில. இந்த ஸ்வீட்லாம் எப்ப நீ சுட்ட? நீ மதனி எதுவும் செய்யல மதனி, எல்லாம் கடையில தான் ஆர்டர் கொடுத்து வாங்கணும். லட்டு வந்தது, அடுத்து மைசூர் பாக்கு பாதுஷா எல்லாம் கொடுத்துருக்குறோம் ஆர்டரு. அது இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடும் மதனி. அப்படியே எடுத்து இதில் போட்டுற வேண்டியதுதான். ஸ்வீட்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டீங்களா? காசு அதிகமாக இருக்குமே, வீட்லயே செய்ய வேண்டியதுதான். 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா எல்லாரும் செஞ்சுருக்கலாம். சரி, எங்க மாதிரி இங்கே செஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் அப்படியே ஆர்டர் கொடுத்தா வாங்கிட்ட வச்சாச்சு. யாரும் உட்காந்து வேலை பண்ணிட்டு சுட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுன்னு இருக்கணும். எல்லாம் ஒரே காசு தான் ஆகும் மதனியே, விலை கம்மியாக தான் வாங்கியிருக்கோம் ஸ்வீட்லாம். சரி சாரசு, பொண்ணாளிக்கிறதுக்கு என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? சாயந்தரம் எல்லாரும் எப்படி போறது? என்ன எந்த கோவில்? எதுவுமே சொல்ல மாட்டீங்க. மதனி வேன் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மதனியே, ஏன்னா கார்னா எல்லாரும் போக முடியாதுல்ல, அதான் ஒரு வேன் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சாயங்காலம் வந்துடும் மதனி. அப்படியே நம்ம எல்லாம் வேனில் ஏறி அங்கே போயிட வேண்டியதான் கோவிலுக்கு. கோயிலுக்கு போயிட்டு அங்கே பொண்ணை வச்சுட்டு அப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட வேண்டியதாங்க. மாப்பிள்ளை வீட்டு பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குல்ல, அங்கே தான் மதனியே. ஓஹோ, வேன் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? அதுவும் சேர்த்தான், எல்லாரும் ஃப்ரீயா வேன்லயே போயிடலாம். மதனி அப்புறம் நகை எடுக்கும் போது மாப்பிள்ளைக்கு குருமாத்து மட்டும்தான் எடுத்தோம். இது செயின் எடுக்கலல்ல, செயின் என்ன மதனி பண்றது? நீ ஏன் சார் அதை பத்தி கவலைப்படுற? நகைலாம் என்னென்ன போனோம் நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ளைக்கு செயின் எல்லாம் ரெடியா இருக்குது, நீ அதை பத்தி கவலைப்படாத. என்ன செயின் இருக்குதா மதனி? அப்ப சரிதான் மதனி, அதான் என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்தது. மாப்பிள்ளைக்கு குருமாத்து மட்டுமா போடுறது, செயின் ஏதாவது போடணுமே அப்படின்னு நினைச்சேன். சரி மதனி, அப்புறம் இது சரவணுக்கு வர சொல்லிட்டியா மதனி? நீ நான் வேற ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை. கிளம்பிட்டானா என்ன, நேற்றே சொல்லியிருக்கணும் வேற. ஏன் மதனி ஏதோ சொன்னியா? எப்போ வரானா? அதெல்லாம் சொல்லியாச்சு சார். என்ன ஒண்ணு நீ தான் ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லையா? அதான் சொன்னா வாடா, இல்லை நம்ம வீட்டு கல்யாணம் தான் சொன்ன. நாளைக்கு காலைல கல்யாணத்துக்கு நேரா வந்துடுறானா. ஐயோ, நானே சொல்லணும்னு நினைச்ச மதனியே. சே, இருந்த வேலையில மறந்துட்டேன், இப்பதான் எனக்கு ஞாபகமே வருது. சரி சரி, ஏன் இப்பயே வந்திருக்கலாம்ல, அப்படியே பொண்ணு அழைச்சிட்டு அங்க இருந்திருக்கலாம். காலையிலனா எப்ப வருது? அதான் இன்னைக்கு வேலையை முடிச்சிட்டு நைட்டு கிளம்பி அப்படியே விடிய காலைல வர மாதிரி வரேன்னு சொன்னான் சார். வந்துருவா, கல்யாணத்துக்கு வந்தா சரிதான். இப்ப போய் என்ன பண்ண போறா? நாளைக்கு காலையிலே வரட்டும் விடு. என்ன சரவணனை பத்தி பேசுறீங்களா? ஆமா, எங்க இன்னும் ஆளே காணா. கல்யாணத்துக்கு நெருங்கி போச்சு, நாளைக்கு காலைல கல்யாணம், இன்னும் ஆளை காணாம. எங்க அவன்? ஏன் மாமா, எனக்கு தான் ஞாபகம் இல்லை, உங்களுக்கு கூட ஞாபகம் இல்லையா மாமா? ஃபோன் பண்ணி கூப்பிட்றதில்ல. முன்ன சொன்னதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு நெருங்கும் போது கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்றதில்ல. பாரு மாமா, மாப்பிள்ளை வேற கோச்சிக்கிட்டாராம், நம்ம வந்து கூப்பிடவே இல்லைன்னு. என்ன மாப்பிள்ளை கோச்சிக்கிட்டாரா?
மாப்பிள்ளலாம் கோச்சிக்க மாட்டாரு. அதெல்லாம் நம்ம மாப்பிள்ள அதெல்லாம் வந்துருவாரு. நம்ம கூப்பிடலான்னு வந்துருவாரு. சரசு அவன் அதான் சொன்னான் சரசு. நான் தான் உங்ககிட்ட சும்மா சொன்னேன். நான் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வரதை பற்றி அவனே தான் ஃபோன் பண்ணான். எப்போ என்னென்ன பண்ணுறது எங்கே என்னான்னு கேட்டான். மாதிரி நடக்கிறான்னா நான் அதுக்காக சரி நான் வந்துடுறேண்ணா. ஏண்டா உன்னை கூப்பிட்டாளாங்கட்டா. ஆட போமா நம்ம வீட்டு கல்யாணம் நான் இல்லாமலையா அதெல்லாம் நான் வந்துடுவேன். நான் பூமாரிக்கு நல்ல வாழ்க்கை அமைது நாங்கள் வந்து நிற்காம இருப்பேனா அப்படின்னு சொன்னான் சரசு. ஏன் மாமா சரவணா நம்ம பொண்ணை கட்டிக்கலனாலும் நம்ம பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைதுன்றதுல மனசுல எவ்வளவு சந்தோஷம் பாருங்க மாமா. அதாண்டி நானும் சொன்னேன். மாப்பிள்ள தங்கமான குணம் உள்ளவர். சரி சரி இப்படியே நின்று பேசிட்டா இருந்தா எப்படியா இப்படியே பேசினா மணி ஆயிடும். வேன் சொல்லிட்டேன் 4 மணிக்கெல்லாம் வந்துருவானா. அதுக்குள்ள நம்ம எல்லாரும் கிளம்பி ரெடியா இருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் வேன் வந்ததுக்கு அப்புறம் கிளம்புனா அப்புறம் 6 ஆயிடும் இங்கே. அப்புறம் போயிட்டு எப்போ பொண்ணு அழைக்கிறது எல்லாம் என்ன பண்றது. அப்புறம் நைட் ஆயிடும். சீக்கிரம் எல்லாரும் கிளம்புங்க. தோ தோ கிளம்பிட வேண்டியதான் மாமா. என்ன பண்ண போறப்ப நம்ம எல்லா பொருளையும் எடுத்து வச்சா சேர்த்தான். சரி சரசு நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளம்பு. நானும் போய் கிளம்புறேன். எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல போய் பார்க்கணும். எல்லாம் சாப்பிட்டு தூங்குதுலாம் தெரியல. எல்லாரும் கிளப்பணும் வர. சரி மதனி நானும் கிளம்புதா போறப்போ போ மதனி.